மகரம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உடைய குடும்பத்திற்குள் உருவான மனவேதனைகள் இன்னும் இறந்து கொண்டே தான் உடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். குடும்பத்திற்காகவே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணிக்கக்கூடிய தியாக செம்மல்கள் என்றால் அது நீங்களாக மட்டுமே தான் இருப்பீர்கள். மற்ற நபர்கள் அனைவரும் கூறுவார்கள், நான் தான் என்னுடைய குடும்பத்தையே பாதுகாத்துக் கொள்கிறேன், குடும்பத்திற்காக எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுப்பேன் என்றெல்லாம் கூறிய நபர்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். ஆனால் உடைய குடும்பத்திற்காக உடைய பெற்றோர்கள் தான் முக்கியம் என்று உடைய வாழ்க்கை துணையவே கூட நீங்கள் நிச்சயமாகவே தியாகம் செய்துவிட்டு வந்திருப்பீர்கள். என்னுடைய பெற்றோர்கள் இருந்தால் என்னுடன் வாழ மாட்டால் என்று கூறியிருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் எனக்கு உங்களை விட என்னுடைய பெற்றோர்கள் தான் முக்கியம் என்று எடுத்து எறிந்துவிட்டு வந்த நபர்கள் கூட இந்த மகரம் ராசியான வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தான் இருப்பார்கள். இப்படிப்பட்ட சில செயல்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். உங்களின் 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானங்களும் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் ஏற்பட்ட அசுப கிரகங்களின் நிழல்கள் உங்களுடைய வீட்டிற்கு ஒரு அமைதியான புயலையே கிளப்பி அது இன்னும் சில கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இந்த ஒரு நேரத்தில் கூற வேண்டும். நீங்கள் எவ்வளவு விட்டு கொடுத்தீர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள? கோபத்தை விழுங்கி கொண்டீர்கள். ஏன் உங்களுடைய குடும்பத்திற்காக வார்த்தைகளை கூட நீங்கள் அடக்கி வைத்துக் கொண்டும் இதுவரை வாழ்ந்து கொண்டுமே தான் இருந்தீர்கள். இப்படிப்பட்ட சில நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதையும் நீங்கள் ஆசைப்பட்டது எதையுமே செய்து கொள்ளாமல் மற்றவங்களுக்காகவே உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு நபர்கள் என்றால் அது நீங்களாக மட்டுமே தான் இருந்தீர்கள். ஆனால் குடும்ப உறுப்பினர்களுக்குள் பரஸ்பர புரிதல் என்பது இல்லாமல் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாமல் மனத்தூரங்கள் எனப்படும் பெரிய ஒரு சுவரானது எழுப்பப்பட்டது போன்ற ஒரு தருணங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். ஒரே கூரையின் கீழ் வாழ்ந்தும் ஆளுக்கு ஒரு திசையாக முகம் கொடுத்து பேசாமல் மௌன யுத்தங்கள் நடத்திய நாட்கள் உங்களை நரக வேதனைக்கு நிச்சயமாகவே உள்ளாக்கி கொடுத்திருக்கும். ஊருக்கெல்லாம் உழைத்துவிட்டு வீட்டுக்கு வந்தால் அன்போடு பேச ஒரு ஜீவன்கள் கூட இல்லையே என்று நீங்கள் ஏங்கிய இரவுகளும் குடும்பத்தில் ஏற்பட்ட இந்த மனதூரத்தின் கொடூர ஒரு சாட்சிகளாகவே இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனா உங்களுடைய குடும்பத்தை நீங்க தாங்க கண்ணும் கருத்தா பார்த்து கொள்வீங்க. ஆனா அந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பம் உங்களை பார்த்ததா என்று கேட்டால் நிச்சயமாகவே கிடையாது. அதே போல மகரம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் யார் உங்களுக்கு நிலைத்து நிற்பார்கள் என்கிற ஒரு உண்மையானது இப்பொழுது வெளிவந்துவிடும். மகரம் ராசிக்காரங்களே, வாழ்க்கையில பல மனிதர்கள் வருவார்கள் செல்வார்கள். ஆனால் சிலர் நம்முடைய மகிழ்ச்சியில் மட்டும் இருப்பார்கள், சிலர் நம்முடைய கஷ்டத்திலும் நம்முடன் நிற்பார்கள். அந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டு எந்த மனிதர்களை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதை காலங்கள் இந்த ஒரு நேரத்தில் சமீபத்தில் கூட உங்களுக்கு நிச்சயமாகவே காட்டி கொடுத்திருக்கும். நீங்கள் சந்தித்த சோதனைகள், பிரச்சனைகள், கஷ்டமான நேரங்கள், யார் உண்மையானவர்கள் என்பதை உங்களுக்கு நிச்சயமாகவே காட்டி கொடுத்திருக்கலாம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நல்ல நேரத்தில் அருகில் இருந்தவர்களை விட நஷ்ட நேரத்தில் கை கொடுத்தவர்கள் தான் வாழ்க்கையின் உண்மையான ஒரு உறவுகள் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். மகரம் ராசி என்பர்களே, இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள யாரை நெருக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும், யாரிடம் ஒரு எல்லை வைக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாகவே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே நீங்கள் வந்து விடுவீர்கள். ஜோதிட நம்பிக்கைகளின்படி சனி பகவான் காலத்தின் மூலம் உண்மைகளை வெளிப்படுத்துபவர் என்று தான் கூறப்படுகிறது. காலங்கள் செல்ல செல்ல போலியான உறவுகளும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி கொண்டே தான் இருக்கும். உண்மையான உறவுகள் மட்டுமே தான் நிலைத்து நிற்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உங்களுடைய அனுபவங்கள் தான் இனிமேல் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. யாரையும் கண்மூடித்தனமாக நீங்கள் நம்ப வேண்டாம். ஆனால் நல்ல மனிதர்களை சந்தேகத்தால் நீங்கள் இழந்துவிடக் கூடாது என்பதை மட்டும் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொள்வது இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு உண்மையான ஒரு விஷயமாகவே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கக்கூடிய சில உண்மைகளை பற்றி உங்களால் அறிந்து கொள்ள முடியும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்பட்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். இதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நிலைமைக்கு போகக்கூடிய சில நிலைமைகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். குடும்பத்தில் எதிர்பாராத ஒரு செலவுகள் கூட ஏற்படக்கூடிய ஒரு நேரங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கலாம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமையுடன் நீங்கள் செயல்பட வேண்டும். அதே போல உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனங்கள் வேண்டும். கவனமாக நீங்கள் உணவுகளை எடுத்துக்கொண்டால் மட்டுமே தான் உடல் ரீதியான பிரச்சனைகள் வருவதை உங்களால் குறைத்து கொள்ள முடியும். உயர் அதிகாரிகளின் இடத்தில் பொறுமையுடன் நீங்கள் செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நன்மைகள் என்பது நிச்சயமாகவே நடக்கும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்வதற்கான தருணங்கள் அமைந்து அது உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தொழிலில் சின்ன சின்ன மாறுதல்களை செய்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு சாதகமாகவே மாறிவிடும். இப்படிப்பட்ட நிலைமைகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்திலும் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திலும் நீடித்த கிரக போர்கள் முடிவுக்கு வருவதால் இதுவரை குடும்பத்தில் இருந்து வந்த நிம்மதியற்ற சூழல்களும் மௌனமான யுத்தங்களும் மறைந்து அமைதி எண்ணக்கூடிய நந்தவனங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மலரப் போகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை தவறாக புரிந்து கொண்டு உங்களிடம் மனதூரம் காட்டிய குடும்ப உறுப்பினர்களும் இனிமேல் உங்களுடைய தியாகத்தையும் உங்களின் உண்மையான அன்புகளையும் உணர்ந்து தங்களின் தவறை ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். வீட்டில் இருந்த கண் திருஷ்டிகளும் வீண் வாக்குவாதங்களும் உறவுகளுக்குள் இருந்த மனக்கசப்புகள் யாவும் இனிமேல் பனி போல விலக ஆரம்பிக்கும். பிரிய நேரிட்ட குடும்பங்கள் கூட இப்பொழுது ஒன்றாகவே ஒத்துழைப்பாகவே மாறிவிடுவார்கள். உங்களுடைய வீட்டில் சுவர்களுக்குள் இனிமேல் சண்டை சச்சரவுகள் என்பது இருக்காது. மாறாக மங்களகரமான ஒளிகளும் புன்னகைகளும் மட்டுமே தான் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள எதிரொலிக்க போகிறது. நீங்கள் ஆசைப்பட்டபடியே உங்களுடைய இல்லங்கள் லட்சுமி கடாட்சியம் நிறைந்த ஒரு அமைதியான சொர்க்கமாகவே மாறும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீண்ட நாட்கள் கிடையாது, மிக அருகில் வந்துவிட்டது. ஆனால் இதற்கு உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் கொஞ்சம் சரியாக வழிநடத்தி கொண்டு போக வேண்டும். அப்படி வழிநடத்தி கொண்டு போனாலே அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுத்து நல்ல விதமான சில விஷயங்களையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். பிறந்தவர்களுக்கு பொறுமையுடன் நீங்கள் செயல்பட வேண்டும். அதே போல உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனங்கள் வேண்டும். கவனமாக நீங்கள் உணவுகளை எடுத்துக்கொண்டால் மட்டுமே தான் உடல் ரீதியான பிரச்சனைகள் வருவதை உங்களால் குறைத்து கொள்ள முடியும். உயர் அதிகாரிகளின் இடத்தில் பொறுமையுடன் நீங்கள் செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நன்மைகள் என்பது நிச்சயமாகவே நடக்கும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்வதற்கான தருணங்கள் அமைந்து அது உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகளையும் உடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தொழிலில் சின்ன சின்ன மாறுதல்களை செய்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு சாதகமாகவே மாறிவிடும். இப்படிப்பட்ட நிலைமைகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்திலும் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திலும் நீடித்த கிரக போர்கள் முடிவுக்கு வருவதால் இதுவரை குடும்பத்தில் இருந்து வந்த நிம்மதியற்ற சூழல்களும் மௌனமான யுத்தங்களும் மறைந்து அமைதி எண்ணக்கூடிய நந்தவனங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மலரப் போகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நடக்கிறதா இல்லையா